வருகை புரிந்துள்ள அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி ஐயா அவர்களுக்கு வணக்கம். 6 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டச்சத்திரத்தில். அவருக்கு என்ன கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு நிறைய தெரியும். அவரையும் அருகில் உள்ள பெரியசாமி என்ன, அப்புறம் பழனியுடைய செந்தில் எம்எல்ஏ பெரியசாமி ஐயாவுடைய சன்னு, அந்த அளவுக்கு எனக்கு திண்டுக்கலை பற்றி ஒட்டச்சத்தை பற்றியும் தெரியும். அவரை நான் அறிஞ்சிக்கிட்டுங்கிற காரணத்துக்காக இந்த பதிவை பண்ணினேன். அடுத்ததாக நான் பேசுகிறேன், எங்கெங்கேயும் போயிடுவேன் என் வாழ்க்கையில். ஏன்னா இளம் தொழில் முனைவர் இருக்கும்போது நான் 5 வயசில் மாட்டு சந்தையில் தண்ணி விற்றவன். பானையில் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கெல்லாம் எதுவுமே தண்ணி கிடைக்காது இந்த சந்தைகள்லாம். அப்போ சிறுவன் தொழில் சங்கம்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கூட எனக்கு தோணுச்சு. அதற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் ஐயா அண்ணன் விக்ரமராஜா ஐயா அவர்களை. என்னை அவர் இந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கும்போது இந்த சங்கங்கள் பிரிந்து அவர் தொடங்க காலத்திலேருந்து எனக்கு அவரை தெரியும். இதுக்கு வித்துவிட்டவர் சிந்தியாயி ஐயாங்கிறது எனக்கு தெரியும். கொட்டிவாக ராஜ்குமார்லேருந்து அவர் பின்னணியிலேருந்து இயங்கினவங்க, தூத்துக்குடியிலேருந்து இயங்கினவங்க, அந்த அளவுக்கு தெரியும். அதே போல் அந்த நாளில் இருந்து எங்கள் தொழிலில் எனக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் ஃபோன் எடுத்தாலும் பேசி, என் கடையில் ஒரு பிரச்சனை நடந்தது. இவர்கிட்ட நான் காலையில் 8-9 மணிக்கு அண்ணன்கிட்ட பேசினேன். தமிழக முதல்வர் அன்பு தளபதி ஐயா அவர்கள் 1 மணிக்கெல்லாம் என் கடைக்கு ஆறுதல் சொல்ல வந்து விட்டார். அதற்கு முக்கிய விதையிட்டவர் எங்கள் ஐயா வணிகர் சங்க தலைவர் எனக்கு சொல்ல தோணலை. இன்னையிலேருந்து வணிக சங்க தந்தையார்னு கூட நம்ம சொல்லிடலாம். அப்படி பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு தொழில் செய்கிறவங்களையும் அந்த தொழிலை வளர்ப்பதற்கும் அவங்களோடவே காலம் முழுக்கும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உற்சாக வேகத்தை பார்க்கும்போது நம்மளாம் இன்னும் எவ்வளோ உழைக்கணுங்கிற வேகம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஓய்வு எடுத்துடக்கூடாதுன்னு இருக்கேன். அதன் அடிப்படையில் தான் இந்த ஹோட்டல்லாம் தாண்டி கிருஷ்ணகிரியில் கேட்ரிங் காலேஜை தொடங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அது நம்ம தொழிற்சங்கங்கள் துணையோடு நம்ம மாவட்ட தலைவர் தொழிற்சங்கத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைவரும் எனக்கு தெரியும். இந்த தேனி மாவட்ட தலைவர் அன்பண்ணன் வந்திருக்காரு. இப்போ தான் நம்ம வணிகர் சங்க பேரவைத் தலைவரில் அங்கே உப்புக்கோட்டையில் ஒரு 200 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு விழாவுக்கு நான் அழைச்சிருந்தாங்க. வெறுங்கையோடு எங்கேயுமே போகிறதில்ல. ஒரு பிள்ளைங்க 200 பிள்ளைங்க பிரியாணி போடலாம். அப்புறம் யோசிச்சோம், பிள்ளைங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா, பெற்றோர்களும் சாப்பிட வேண்டாமா, சாயந்தரம் நேரம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வணிகர் பேரவை சார்பாக அண்ணன் அனுமதியோட நாங்களும் தேனியிலிருந்து வந்திருக்க மாவட்டத்தில் அண்ணன் அவர்களும் சேர்ந்து இணைந்து அந்த குழந்தைகளுக்கு 500 பேர்களுக்கும் சாப்பாடை கொடுத்து விட்டு, அவங்க ஸ்கூலுக்கு ஒரு மேடை இல்லை நின்று பேசுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அதையும் கட்டித்தரணும்னு உத்தரவிட்டு இந்த வணிகர் சங்கத்தின் சார்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்ல அருகில் உள்ள எடப்பாடியில் தான் பிறந்தேன். என் வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி நான் டெல்லியில் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் இந்தியாங்கிறங்க ஸ்டால் போட்டு நாங்கள் போயிட்டு வந்தேன். அந்த காணொலியை போட்டேன். RR வாய்ஸ்னு ஒரு சேனல் எனக்காக ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த 4 நாட்களில் 7 லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க. அந்த சேனலை 35,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு விழா கூட எடுக்கலை. அந்த அளவுக்கு என் வாழ்க்கை எளிமையானது, ஒளிமறைவு இல்லாதது. 5 வயசில் மாட்டு சந்தையில் தண்ணி வைக்கிறதாச்சு. 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்தேன் நான். காலையில் அந்த 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே வேப்பங்கொட்டை பொறிட்டோம். பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். படி 40 பைசா. அதுக்கப்புறம் விரவு பொறிட்டு வந்து வைக்கணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அந்த 4 காலையில் சாயந்தரம் 4 மணிக்கு வந்துட்டால் சட்டை டவுசரையும் கழட்டிக்கிட்டு சாணி பொறுக்க விட்ருவாங்க. தட்டுக்கூட எடுத்துகிட்டு போய் சாணி தட்டி அடை தட்டி எருமா மட்டன் சொல்லுவாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு அது மேலே கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி விரவு குச்சிகள் அடிக்கி தான் அடுப்பை துவைப்பாங்க. அந்த பணியை செஞ்சவன். அப்புறம் 9 வயசில் டீ கிளாஸ் கிளவுனேன். இந்த டீ கிளாஸ் அம்மா அப்பா தவறிட்டாங்க. என்னால் சொந்த பந்தம் முன்னாடி அவமானம் தாங்காமல் சென்னைக்கு போனேன். இது எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாமே, இவங்க முன்னாடி ஓடி ஓடி ஒண்டிக்கும் உள்ள ஓனர் இழுத்துட்டு வந்து 2 கொட்டு கொட்டி வெளியே நிறுத்துவார். என்ன செய்கிறதுன்னு போனேன். என் வாழ்க்கை இன்றைக்கி இந்த அளவுக்கு எங்கள் ஐயா விக்ரமராஜா அமைச்சர் முன்னாடி, உங்கள் முன்னாடி, இந்த மக்கள் முன்னாடி, தமிழர்கள் முன்னாடி, உங்கள் மீடியா, இந்த தமிழ் மொழி அத்தனையும் என்னை வாழ வைத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கடனாக தான் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் என் வாழ்க்கையை நான் உண்மையாக எந்த இடத்துலையும் பதிவு கொண்டிருக்க காரணம். நான் அனாதை, படிக்கலை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடாதீங்க. அந்த அனாதைகளுக்கெல்லாம் அந்த அண்ணா நான் இருக்கேன். என் வாழ்க்கையை உங்களுக்கெல்லாம் உறுதுணை. என்றுமே உழைப்பின் மீது கவனம் வைங்க. என்ன கிடைக்கும்னு தொழில் செய்யாதீங்க, என்ன கொடுக்க முடியும்னு தொழில் செய்யுங்க. நான் நிறையா பதிவுகளை யூடியூப்லேருந்து கலாட்டா சேனல், பிகே நூட்ஸார்கள் எல்லா சேனல்லையும் வரலாறு இருக்குது, எடுத்து பாருங்கள். நியூஸ் சேனலில் கூட இருக்கும். ஒரு 15 லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க. ஒரு 3000 பேர் அதில் கமாண்டு, ஒரு 20,000 வாழ்த்துக்கள். அதில் எல்லாமே என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் வாயால் சொன்னது பெருமையாக போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, தொழில் செய்யும்போது தொழிலில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்ம உள்ளத்தையும் அதில் ஒப்படைக்கணும்.
நம்ம ஆசைகளை துறக்கணும், அதுக்காகவே உழைக்கணும். நம்ம ஆசையே அந்த உழைப்பை முன்னு கொண்டு வந்துட்டு வாழ போகிறங்கிற எண்ணத்தோடு இருங்க. இன்றைக்கே எல்லாம் அவசரப்படக்கூடாது. இளைஞர்கள்லாம் தோண்டு போயிடக்கூடாது. ஏன்னா உங்கள் கையில் வயசு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்த உடனே செஞ்சுட்டு கொஞ்சம் தோண்டுக்கு போயிடுறீங்க. உங்கள்கிட்ட இல்லாத உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தோண்டு போகிறது ஒன்று, நீங்கள் 50 வயசு 60 வயசில் தொழில் பண்ணலாம் இளைஞர்களே. நீங்கள் 20 வயசில் 25 வயசில் இருக்கிறீங்க. நான் 53 வயசில் காலேஜ் திறக்கிறதுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா அந்த காலம் உங்களுக்கு இருக்குது. அந்த கால விஷயத்தை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சியை பண்ணுங்கள். எப்படி தெரியாமல் போயிட்டோமோ ஒரு வழியில் திரும்பி அந்த வழியை தேடி வந்துடுறோம் இல்லையா? அதே போல் தான் தோல்விகள், சின்ன தவறுகள், சின்ன கவனக்குறைவு, நல்ல நட்பு வச்சுங்க. நல்ல விஷயங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது, உங்கள் தொழிலுக்கு தேவையானது. நான் அப்படி தான், எனக்கு என்ன தான் பிரியாணி செய்ய தெரிஞ்சிருந்தாலும் நான் இன்றைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லோரும் போனால் கூட நான் கூட அண்ணன் கூட இப்போ மலேசியா போயிருந்தேன். எங்கள் ஐயா கூட பிக்கிர் மஞ்ச ஐயா கூட போயிருந்தேன். விழாவில் கலந்துக்கிட்டோம். எனக்கு பெரிய கௌரவப்படுத்தினார். என்ன சால்வி 2 முறை எனக்கு அந்த மேடையில் ஒரு சால்வி அணிவித்து அவடெல்லாம் கொடுத்தாங்க. 13 நிகழ்ச்சியில் அங்கே நான் பங்கெடுத்து இருந்த 10 நாட்களில் அந்தளவுக்கு நான் இன்றைக்கி உழைக்க காரணம் இதை விட்டுறக்கூடாதுங்கிற அந்த தொழில் இன்னும் எப்படி செம்மைப்படுத்த முடியும்னு இன்றைக்கி காலேஜ் திறக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இன்றைக்கி உங்கள் கோவை மாவட்டங்களில் 2 கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. சேலத்தில் 5 கடைகள் இருக்குது. கிருஷ்ணகிரியில் 3 கடைகள் இருக்குது. தமிழகம் முழுவதும் இப்போ 53 கிளைகளை நிறைவேற்றேன். இதுக்கான ஒரு டீம் அமைச்சு எனக்கு படிப்பு இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. படித்தவங்களுக்கு நான் உண்மையாக இருந்து உண்மை பேசணும் அவசியம். நிறையா மனிதர்கள் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள். அண்ணன் மாதிரி, அமைச்சர் மாதிரி ஆட்கள் எல்லாமே தமிழக முதல்வரில் இருந்து இந்த நாடு 2000 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். 80 டாக்டர் பட்டங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு இதே கோயம்புத்தூரில் தான் இப்போ தான் ஒரு கல்லூரியில் இருந்து உரையாற்றிட்டு போன மாணவர்களுக்காக நான் உரையாற்றி முடிக்கும் போது எதோ 20 நிமிடம் பேசியிருந்தேன்னு நினச்சேன். 1 மணி நேரம் 40 நிமிடம் பேசியிருந்தேன்னு சொன்னாங்க. அந்த மாணவர்கள் அசைவே இல்லைன்னு அந்த கல்லூரியில் சொன்னாங்க. தூத்துக்குடியில் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், உங்கள் வாழ்க்கை யாரும் கொடுப்பாங்கன்னு மட்டும் எதிர்பார்த்து வாழ்ந்துடாதீங்க. எந்த காலத்துலேயுமே நான்லாம் யார்கிட்டையும் கை நீட்டி இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கொடுத்தது தான். இந்த வாழ்க்கையில் யாருமே போடுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏந்த ஆரம்பிச்சிட்டோம் அந்த நம்ம திறமைப்பட்டு போயிடும். நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கணும், உருவாக்கணும். நான் கொடுக்க வந்தவன் எடுக்க வந்தவன் நல்லங்கிற உறுதியோடு உழைங்க. உண்மையாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் போய் சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் பேசி ஏமாற்றி என்ன கூட நிறையா பண்ணுறாங்க. அந்த மாதிரி பணியெலாம் இல்லாமல் உழைக்கிறவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க. ஏன்னா நம்ம உயிர் கொடுத்தது தாய் தந்த, நம்மளை நம்பி பொருள் வாங்குகிற இந்த மக்களுக்கு நம்ம ஒரு துரோகத்தையும் பண்ணிடக்கூடாது. என்றைக்கும் இது லாபனே நினச்சி பண்ணிடக்கூடாது. நான் தள்ளுவண்டியில் 6 ரூபா 50 பைசா நான் எப்படி தொழிலை ஜெயிச்சேன்னா, ஒரு பாஸ்மதி இங்கிறது ரோட்லேயும் கிடையாது. 17 ரூபா 50 பைசா 1991 டபுள் டீர் பிராண்டு பொன்னி அரிசி 4 ரூபா 5 ரூபா அந்த நேரத்தில் விலை. நான் அந்த பாஸ்மதி ரோட்டில் போட்டால் ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணி இல்லாத ஒருத்த ரோட்டு கொண்டு வந்தேன். அது நிறையா பேர் சேமியாவை கட் பண்ணி போட்டேன்னு கூட சண்டை போடுவாங்க. அதில் எத்தனையோ கஷ்டங்கள் ரோட்டில் ரெவடிஸும் அது அண்ணனும் சந்திச்சுக்கார். எங்கள் ஐயா இருக்கார் விக்ரமஜயா, அவரும் உருட்டு கட்டை எடுத்து 4 பேர் அடித்து துரத்துன்னு ஒரு தான் அவர் காய்கறி விற்றுட்டு இருக்கும்போது தள்ளுவண்டியில். அப்படி எனக்கு அதை பார்க்கும்போது அவர் வாழ்க்கை எனக்கு அது நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய உழைப்பு இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் உழைச்சி தான் வந்திருக்கிறோம் எல்லாருமே. அப்போ 6 ரூபா 50 பைசா விற்கும் போது கூட பக்கத்தில் இட்லி 40 பைசாவுக்கு விற்கும். 4 இட்லி சாப்பிடுவேனே தவிர 6 ரூபா 50 பைசாவுக்கு பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் தொழிலை காப்பாற்றுறேன். இஞ்சிக்கு வந்ததா, பூண்டுக்கு வந்ததா, அரிசிக்கு வந்ததா அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கோம். என் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இங்கே இளம் தொழில் முனைவன் போட்ட உடனே என் சிறுவகால வாழ்க்கையில் நினைவுக்கு வந்து விட்டது. மிகப்பெரிய நிகழ்ச்சி நீங்கள் காண இருக்கிறீங்க. இதுக்கு தான் நான் பேசிகிட்டே போயிடுவேன். அன்பு தம்பி எனக்கு பரிசு கொடுத்து விட்டால் அந்த பரிசோடு உங்கள் வாழ்த்துவோடு என் வாழ்த்துக்களை இணைத்து வருகை புரிந்த உங்கள் அன்பு பாதங்களுக்கெல்லாம் என் முத்தத்திட்டு கரங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். ஒன்றை மட்டும் பதிவு செய்கின்றேன். என் பிரியாணி கடையை திறந்ததில் இன்றைக்கி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அண்ணன் 3 கடைகளை திறந்தார். கவி பேரஸ் வைரமுத்து ஐயா அவர்கள் 3 கடை திறந்தாங்க. இயக்குநரமை பாரதிராஜா ஐயா அவர் 7 கடைகளை திறந்தாங்க. தாமோ அம்பரசு அமைச்சராக இன்றைக்கி இருக்கிறார். எனக்கு 2வது கடை திறந்தால் என் கடையை தாம்பரம் நகர செயலர் திராவிட முன்னேற்ற கழக கன்னியப்பனும் இன்ற எம்எல்ஏ ராஜா சாரும் ஒரு 10 கடைகளை எனக்கு திறந்து கொடுத்துருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கூறி இன்றைக்கி எங்கள் ஐயா கையில் அடுத்த கடை திறக்க இருக்கின்ற அவர் எனக்கு கிருஷ்ணகிரியில் திறந்து கொடுத்துருக்கணும் வாய்ப்பை தவற விட்டு அவர் அவ்வளோ பிஸி இருந்தார். ஆனால் வாழ்த்துக்களோடு திறந்தேன். அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் மூலமாக சேலம் மாறா தொழிலாளர் சார்பாக என் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.